ஹாய் கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துலாம். இன்றைக்கி மொத்தம் 3 ரிசல்ட் வந்துச்சு. இல்லை ரொம்ப கம்மியான ரிசல்ட் இருந்துச்சு. அதில் மெயினாக நம்ம ஃபாலோ பண்ணுற 3 ரிசல்ட். அதில் ஃபஸ்ட்டு பஜாஜ் ஃபினான்ஸோட ரிசல்ட்டு, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் கீழே போட்டு வரேன், நீங்கள் பார்த்துடுங்க. அதே மாதிரி வாரி எனர்ஜிஸோட ரிசல்ட் வந்துச்சு. அதுவும் ப்ராஃபிட் அதே மாதிரி க்ரோத் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனாலும் அந்த மார்ஜின் ப்ரெஷர் இருக்குது. ஆனால் எனது எக்ஸ்பர்ட்லாம் சொல்கிறாங்க கொஞ்சம் மிக்சடான ரிசல்ட்டாக தான் இருக்குது. எப்படினாலும் அடிக்கிறதுக்கு சான்ஸு ரொம்ப அதிகம் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்எஸ்டியோட ரிசல்ட்டு குவார்டர் அண்ட் குவார்டர்லாம் கம்பேர் பண்ணிச்சா பெட்டராக தான் இருக்குது. கொஞ்சம் நல்ல ரிசல்ட் மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இதோட இன்னும் 2-3 ரிசல்ட் பார்த்தா தான் தெரியும். இல்லைனா மேபி நாளைக்கு ஏற்றலாம், தெரில என்ன நடக்கும்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி இப்போ இன்ஃபோசிஸ் அதே மாதிரி ஐடி சர்வீஸ் கம்பெனிலாம் யூஎஸ் மார்க்கெட்டில் அடிக்க வாங்கிட்டாங்க. இன்ஃபோசிஸ் வர 5% டவுன் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் நாளைக்கு ஃப்ரைடே மேக்ஸிமம் எப்போவும் மார்க்கெட் டவுனாக தான் இருக்கும். நாளைக்கும் இன்கேஸ் ஏறினா கூட அப்படியே டவுன் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் கூட. பின்ன நாளைக்கு சேலரி டேனால எல்லாருமே நல்லாவே அக்யூமுலேட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஏறுற மாதிரி உங்களுக்கு தோணும், பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் ஐபிஓவில் மணிப்பால் ஹெல்த் ஐபிஓ ஒன்று வந்திருக்கு. இன்கேஸ் நீங்கள் அதை அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க, அதை அப்ளை பண்ணாங்க. ஏன்னா அவ்வளோ கிரே மார்க்கெட் ப்ரீமியம்லாம் இல்லை. அதுவும் இல்லாமல் அதோட பி ரேஷியோ ரொம்ப கூட இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. பை.